வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. இன்னைக்கு ஜீவா சினிமால வெற்றிமாறனுடைய அரசன் அந்த படத்தினுடைய அந்த ஒரு 2, 3 காட்சிகள் ப்ரொமோ மாதிரி வெளியானதே மிகப்பெரிய அளவுல பரபரப்பா இருக்கு. சிம்புவுடைய அந்த கண்ணு பார்க்குறது, அந்த தோரணை எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கு. ஏன்னா சிம்பு வந்து நல்ல ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ். ஒரு சினிமாவுக்காகவே வடிவமைக்கப்பட்ட நபர். அவங்க அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்தே பாட்டு சத்தம், டான்ஸு, செட்டிங்கு, எப்படி எடிட்டிங் பண்ணணும், எடிட் ரூமில் தான் அவர் வளர்ந்துருப்பார். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு எடிட் ரூம்லேயும் ஒரு செட்டிங் இதுலேயும் தான் அவர் வளர்ந்து ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருந்ததை விட எடிட்டிங் ரூம் இந்த மாதிரி இருந்தது தான் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு சினிமா பெத்து போட்ட பிள்ளைங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நடிப்பு, டான்ஸு, எடிட்டிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வந்ததுனால அவர் இயல்பாகவே ஒரு ஒரு சினிமாவினுடைய அடுத்த பரிணாமம், புதிய முயற்சி இதெல்லாம் சிம்புக்கு வந்து ஈஸியாக கைவரும். அந்த ஒரு கான்செப்ட் உண்டு. சிம்புவை வந்து பெரும்பாலும் ஒரு மசாலா நடிகராகவும் ஒரு பிளே பாய் கான்செப்ட்லையுமே பயன்படுத்திட்டாங்க. ஆனால் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். ஒரு நல்ல டான்ஸாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், நல்ல ஒரு முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் அவர். அந்த மன்மதன் படத்திலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷன் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அந்த படத்தோட கான்செப்டில் நமக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம். அது வழக்கமாக அந்த பசங்களை இருக்கிற மாதிரியான கான்செப்ட். ஆனால் அவருடைய முயற்சி ஒரு படத்தில் நான் வெறுமனே நடிகனாக மட்டும் இருக்க விரும்பலை, நான் ஒரு படத்தை கிரியேட் பண்ணணும், கிரியேட்டருங்கிற கான்செப்ட்லாம் சிம்புக்கு வந்து நிறைய இருக்குது. அதை நான் பெரிய லெவலில் அவர் பயன்படுத்திக்கல, அவரை யாரும் பயன்படுத்திக்கல, அதுதான் சரியான வார்த்தை. அந்த விதத்தில் வெற்றிமாறன் மாதிரி ஒரு அற்புதமான இயக்குனர்கிட்ட வந்திருக்காரு. வெற்றிமாறன் தெரியும் உங்களுக்கு, சும்மா வழக்கமான சினிமா இல்லாமல் ஒரு ஊர், மதுரை, ஆடுகளம், வடசென்னை, ராயபுரம், அந்த கதை களத்தை எடுப்பார். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நேட்டிவிட்டியோடு எடுக்கிற இயக்குனர்கள் கமர்ஷியலாக தோத்தாலும் சினிமாவாக அந்த படைப்பாளி தோக்க மாட்டான், அந்த டைரக்டர் தோக்க மாட்டான். ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிறான்ல, சிறு பொழுது பெரும்பொழுது சங்க இலக்கியத்தில் இருக்கும். முல்லை, குறிஞ்சி, என்ன திணை, என்ன பொழுது, காதலனும் காதலியும் சந்திக்கின்ற அந்த பொழுது, என்ன மாதிரியான பறவைகள் அந்த நேரத்தில் சவுண்டு விடும். இதை வைத்தே நான் வசந்த காலத்தை கண்டுபிடிக்கிறேன், கார் காலத்தை கண்டுபிடிக்கிறேன் சங்க இலக்கியங்களில் உண்டு. சங்க இலக்கியத்தை எழுதிய நமது பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் இருக்காங்களா, அவங்க பேர் தெரியல, அவன் தான் வண்டர்ஃபுல்லான டைரக்டர். அவன் அந்த சங்க இலக்கியத்தை பின்தொற்றி தான் கண்ணதாசன், வைரமுத்துலாம். அதை பேஸ் பண்ணி தான் பாரதிராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திராலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கதையில வந்து இது சாயங்காலமா, இரவா, நண்பகலா, வைகரையா, அதிகாலை 4 மணியா, இதை காமிக்கணும்னு வந்து பாலு மகேந்திரா, பாரதிராஜா, மகேந்திரன் வந்து மெனக்கிடுவாங்க. அந்த காதலன்ட்ட பேசுற டைம் 4 மணியா, அதிகாலை 3:30 மணியா, கோழி கூவுற நேரமா, அந்த நேரத்தில் கிளைமேட் எப்படி இருக்கும், இரவும் இல்லாத பகலும் இல்லாத பொழுது, இந்த வார்த்தையெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, இது சாயும் காலமா, தலை சாயும் காலமா அப்படிங்கிறது இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நம்ம பாடலாசிரியர்கள், படைப்பாளிகள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சங்க இலக்கியம் தான். ஸோ அந்த பேஸில் அந்த நேட்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்டை பிடித்து எடுக்கிற வெற்றிமாறன், அந்த வட சென்னையினுடைய மண், மக்கள், மொழி, நடை, உடை, பாவனை, அவர்களை இந்த அரசு எந்திரம் பயன்படுத்துகிற விதம், இதை வந்து ஒரு டைமிங்கோட கொண்டு போகலான்னு பார்க்குறாரு. பாருங்க, வடசென்னையில் பார்த்தீங்கன்னா ஜே அணி ஜா அணி சண்டை சொல்லுவார். 89, 87ல் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த நாவலர் தனியா, ஆரம் வீரப்பன் தனியா பிரிஞ்சிருந்ததெல்லாம் அமீர் பேசுவாப்ல. இயக்குனர் அமீர் வந்து அந்த டைலாக் பேசுவாப்ல. வயசாயிடுச்சு சார், நீ ஜெயலலிதா தான் இப்போ வரும், நான் வயசான ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஜெயலலிதா தான் பார்த்து சிஎம் வரப்போகுது, கட்சியா அந்த அம்மா கையில் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வரும். இது அந்த காலகட்டத்தை காமிக்கிற மாதிரி. இந்த படத்துலையும் பாருங்க, இப்போ இந்த ப்ரொமோல சிம்பு சொல்லுவார் தெரியுமா, அம்மா செகண்ட் ஷோ போயிட்டு வந்தேம்மா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விடுவார். கவனிச்சிங்களா? கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வந்தேம்மா அப்படிங்கிறாரு. அதோட அர்த்தம் என்ன, இப்போ ரீரிலீஸ் ஆச்சுல அந்த கேப்டன் பிரபாகரன் இல்லை, 91, 92ல் கதை நடக்குதுங்கிறத வெற்றிமாறன் சொல்றாரு. விடுதலை படத்தினுடைய முதல் பாகத்துல 80களில் கதை நடக்குதுங்கிறத காமிக்க டி ராஜேந்தர் படத்தை காமிப்பார் அவர். இன்னைக்கு டி ராஜேந்தர் பயனை வைத்து இயக்குற வெற்றிமாறன் அடிப்படையில் டி ராஜேந்தர் ரசிகராக இருக்க வாய்ப்பு அதிகம். டி ராஜேந்தரை காமிச்சுக்கிட்டே இருப்பார். அதே போல வெற்றிமாறன் விடுதலை 2லையும் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் படத்தை தான் பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ திரைப்படங்கள்ங்கிறது அந்த காலகட்டத்தின் குறியீடு. இந்த படம் எம்ஜிஆர் பீரியட்ல வந்துச்சு, டி ராஜேந்தர் இந்த படம் எடுக்கும்போது 82, இது 83, அப்போ இந்த காலகட்டம். அப்போ சிம்பு வந்து நான் கேப்டன் பிரபாகரன் பார்த்துட்டு வந்தேமான்னு ஜட்ஜிட்ட சொல்றாருன்னா 91, 92ல் கதை நடக்குது, கேப்டன் பிரபாகரன் விஜயாந்த் படத்தை பார்த்துட்டு நான் வந்தேம்மா அப்படின்னு சிம்பு சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு இயக்குனருடைய டச்சுங்க. ஒரு படம்ங்கிறது எல்லா விதத்துலையும் என்னை இணைக்கணும். அந்த சினிமா பின்னாடி இருக்க சினிமா போஸ்டர் முத கொண்டு அந்த மாதிரி படைப்பாளிகள் வந்து அவங்க எடுக்கிற காலகட்டத்தை நம்மகிட்ட காப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்,
யாரோ ஒருத்தர் காலேஜ் படிச்சிருந்திருக்கலாம், அந்த காலகட்டத்தில் யாருக்காவது திருமணம் ஆயிருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கும். ஒரு நாவல், ஒரு எழுத்து, ஒரு சிறுகதை, சினிமாங்கிறது இந்த தாக்கத்தை இப்படி ஒரு உரையாடலை வாசகர்களுடன், நேயர்களுடன், ரசிகர்களுடன் உரையாடணும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வெற்றிமாறன் எடுத்திருக்கக்கூடிய படமா தான் நான் அரசனை பார்க்குறேன். அவருடைய எல்லா படத்துலையும் அந்த கான்செப்ட் வருது. அது பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப அழகா எடுக்கக்கூடியவர் வந்து வெற்றிமாறன். ஸோ சிம்புங்கிற ஒரு அபாரமான நடிகர், கலைஞன், தொழில்நுட்ப பாண்டியத்தையும் பெற்றவர். அவரோடு இணையும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சிம்பு வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பதில் வந்து ரொம்ப கெட்டிக்காரர் வந்து. இயல்பாகவே நல்ல ஸ்டைலான ஆள். அவர் ரஜினிகாந்த் சின்ன வயசுலேருந்தே அவர் ரஜினி தான். அவர் சொல்லிட்டே இருப்பார், ஐ ஆம் ஏ லிட்டில் ஸ்டார், ஆவென்டா சூப்பர் ஸ்டார்னு 7 வயசுல பாடினார் அவர். அதனால வெறி பிடித்த ரஜினி ரசிகர் சிம்பு. ஸோ இந்த பாடி லாங்குவேஜ், கைலி கட்டி இருக்கிறது, அந்த இயல்பா பேசுறது, இது எல்லாமே இதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமா வருவதற்கான எல்லா கூறுகளும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன ப்ரோமோ 2 காட்சியிலேயே தெரியும். அதை தாண்டி நம்ம ஒரு அப்சர்வரா நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம பொதுவா வயலன்ஸ்க்கு எதிராக நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். திரைப்படங்களில் வன்முறை அநியாயத்துக்கு இருக்கு. அது ரஜினிகாந்த் படமாவே இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூப்பர் உச்ச நட்சத்திர படமா இருந்தாலும், வயலன்ஸை நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. கத்தி, குத்து, ரத்தம், தொண்டை குழியை இது பண்றது, கண்ணை நோண்டுறது, குடலை வெளியே எடுக்கிறது, கொடூரமா கொலை செய்யறது, இதையெல்லாம் இன்னைக்கு ஹீரோக்கள் செய்யறாங்க. வில்லன்கள் செஞ்சாலே கொடூரம், அதை ஹீரோக்கள் செய்யறத பெருமையா காமிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வயலன்ஸுங்கிறது ரொம்ப சமீப காலமாக அதிகம் இருக்குது. இந்த நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்கள் வந்ததுக்கப்புறம் போதைப் பொருள், வயலன்ஸு, வன்முறை, அடிதடி இதெல்லாம் ரொம்ப கண்ணாமண்ணான்னு போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெற்றிமாறன் படத்தினுடைய இந்த வட சென்னையை பற்றி முதல் பாகத்திலேயே ஒரு விமர்சனம் வந்தது. அநியாயத்துக்கு கெட்ட வார்த்தை, அடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை தான். என்ன அடி அப்படின்னு அடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை. ஸோ இப்படி பேசியிருக்கிறாங்களே, அப்போ ராயபுரம், காசிமேடு, திருவொற்றியூர், மணலி, மீஞ்சூர், கொளத்தூர், வியாசர்பாடி இந்த பகுதியில் வாழக்கூடியவங்கலாம் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்களா? அப்போ வடசென்னை மக்களை இவர் இழிவுபடுத்துகிறாரா? ஒரு மயிலாப்பூர் மேற்கு மாம்பழத்தை வச்சு கதை எடுக்கும்போது இவ்வளோ கெட்ட வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ஆனால் அவங்களும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன, மீனவ சமுதாய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ராயபுரம், காசிமேடு, திருவொற்றியூர் இந்த ஏரியாவை காமிக்கும் போது அவன் தப்பா தாண்டா இருப்பான், அவன் வாயில கெட்ட வார்த்தை தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பது இவர்களே. அப்ப இவர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற பொது புத்திய மக்களிடம், ரசிகர்களிடம் கடத்தி கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் காசிமேடை பற்றி ரொம்ப கேவலமாகவும், ராயபுரத்தினாலே திருடன், ஃப்ராடு, செயின் திருடெல்லாம் இங்கே தான் இருப்பான், போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு இருக்கும், கைலி கட்டி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கண்ணாப்பு இருப்பானுங்க, இவனுங்கெல்லாம் தப்பானவனுங்க, இவனுங்கெல்லாம் படிப்பு வராதுங்கிற மாதிரியே படத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வெற்றிமாறன் மாதிரி முற்போக்காக சிந்திக்கக்கூடிய இயக்குநர்களும் அந்த பிம்பத்தை நீங்கள் கொஞ்சமாக கடந்து போக ட்ரை பண்ணுங்க. அது கமர்ஷியலாக இருக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ சந்தானம் காசிமேடை கேவலப்படுத்தி டயலாக் வச்சிருக்காரு. சந்தானத்தை உட்காந்து நான் இவ்வளோ நேரம் பேச மாட்டேன், ஏன்னா சந்தானம் ஒரு முற்போக்கான நபர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெற்றிமாறனை என்னால் அப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரியாரை பேசுகிறீங்க, தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, தொழிற்சங்க அரசியல் பேசுகிறீங்க, அம்பேத்கர், ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல்லாம் உங்கள் படத்தில் பேசுகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு, சினிமாவில் இவ்வளவு மாற்றுக்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் வர்றாங்களேன்னு. ஆனால் இந்த கெட்ட வார்த்தைங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த படத்தில் சிம்புவை நீங்கள் அந்த காட்சிப்படுத்தின உங்களுடைய படைப்பு திறமையை நான் பாராட்டுறேன். அந்த மின்னல் வெடிக்குது, அந்த லைட்டில் சிம்புவோட முகம் தெரியுது, முகம் முழுக்க ரத்தம். அந்த ரத்தத்தை ஒரு ஹீரோயிசமாக தான் நீங்கள் ரசிகர்கள்ட்ட கடத்துறீங்க. ஒரு கொலை செஞ்சுட்டு அப்படி ரத்தம் அப்படி மூஞ்சில் இப்படி இருக்கிறதையும், அவன் கத்தி கழுகுறதையும், கதாநாயகன் வந்து கத்தியை கழுவுறான், கழுவிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான், மின்னல் அடிக்குது, திருப்பி மூஞ்சில் அந்த ரத்தக்கரை, அந்த ஃபேஸ் தெரியுது, அதில் ரத்தக்கரை தெரியுது, அப்படியே திருப்பி வந்து நின்று அடுத்த சம்பவத்துக்கு தயாராகிறான் அப்படின்னு காமிக்கிறது இருக்குல்ல. அப்போ நார்த் மெட்ராஸில் படிக்கிற ஒரு பையன், நம்மளும் இந்த மாதிரி தௌலத்தாக இருக்கணும்டா, தம்மா துண்டா இருந்தாலும் போட்டு அடிக்கணும்ல அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல. மீண்டும் மீண்டும் நீங்கள் வன்முறை காட்சிகள், வன்முறையை ஹீரோயிசமாக ஹீரோக்கள் பண்ணுவதாகவும், அதாவது குறைந்தபட்சம் அவன் தெரியாதனமாக கத்தி எடுத்துட்டான், அவன் கத்தி எடுத்து தப்புதாங்கிற மாதிரியான ஒரு கான்சியஸ் கூட இப்போ உள்ள படங்களில் வரமாட்டேங்குது. முதல்ல அப்படி காமிப்பாங்க, ஹீரோக்கள் ரவுடி ஆகிற மாதிரி, கடைசியில் திருந்துற மாதிரி, தெரியாதனமாக செஞ்சுட்டேங்கிறதும், இதை செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளாக வரும். ஆனால் இதில் மீண்டும் மீண்டும் கத்தி எடுக்கிறதையும், மூஞ்சில ரத்தம் தெரிக்கிறதையும், கொடூரமாக கொலை செய்கிறதையும், அடுத்த சம்பவத்துக்கு அவன் தயாராகிறாங்கிற மாதிரி காமிக்குத. அந்த அந்த ப்ரமோல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முழுக்க முழுக்க ஒரு வயலன்ஸ் தானே நம்ம எல்லார் மனசுலையும் கன்வே ஆகுது. அதில் அந்த ஹீரோயிசங்கிறது அந்த இடத்துல அவன் கொலை செஞ்சுருக்கான்டா, கெத்துடா, தரமான சம்பவம்டா அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு வருது. ஸோ இந்த வன்முறை, இந்த ரத்தம் தெரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது, வெற்றிமாறன் போன்றவங்க கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. யதார்த்தங்கிற பேரில் இப்படித்தானே இருக்கிறாருங்கிற அடிப்படையில் மீண்டும் மீண்டும் கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து
ரொம்ப இயல்பாக நார்மலைஸாக திரைப்படத்தில் ஆக்குறது, கேட்டால் சொசைட்டியில் இருக்குங்கிறது, அப்புறம் சொசைட்டியில் இருக்கிற சினிமாவில் இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்த தலைமுறைக்கு கெட்ட வார்த்தை கெட்ட விஷயங்களை நீங்கள் வன்முறையை கடத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறத வெற்றிமாறன்ட்ட ரொம்ப உரிமையோடு கேட்டுக்கிறேன். மற்ற இயக்குநர்கள்ட்ட என்னால் இப்படி பேச முடியாது, ஏன்னா அவர்களை அந்த அளவுக்கு நான் முற்போக்கானவர்களாக பார்க்கல. இப்போ காக்காக்க கௌதம் மேனனை பற்றி நான் அப்படி பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது வயலன்ஸு, கெட்ட வார்த்தை, அப்புறம் இந்த என்கவுண்டர், இந்த போலீஸை ஃப்ரைட் பண்ணி எடுக்கிறது மாதிரி ஆன்டி சோஷியல் கான்செப்ட் தான் அவர் எடுப்பார். ஆனால் வெற்றிமாறனை நான் அப்படி பார்க்க விரும்பலை. ஸோ ஒரு நல்ல படம், ஒரு நல்ல சுவாரஸ்யமாக ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, கொஞ்சம் மக்களுக்கு வந்து கெடுதி இல்லாமல் பண்ணுங்கள். நீங்கள் நல்லது செய்ய வேணாம், ஆனால் கெடுதி இல்லாமல் இளைஞர்களை கெடுத்து விடாமல் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த ஜென்சி கிட்ஸ் இதெல்லாம் சினிமா முகத்தில் வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க, அரசியல் படுத்தப்படாமல் நடிகர்கள் பின்னாடி போகிற அளவுக்கு முட்டாளாக இருக்கிறானுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அவன் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு செய்தி, இந்த படத்தில் தனுஷ் கூட இந்த படம் வடசென்னையினுடைய அடுத்த யூனிவர்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து தனுஷ் கூட நடிக்க வாய்ப்பு இருக்குது, தனுஷ் ஒரு காட்சியில் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் செய்தியில் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா என் கேரக்டரை தனுஷை நடிக்க வைங்க அப்படின்னு சிம்பு ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, எனக்கு என்னமோ படம் எடுக்க போகிற மாதிரி ஒரு காட்சி இந்த ஜிகர்தண்டாவில் வச்ச மாதிரி வச்சு சிம்பு கேரக்டரில் அப்படி கடைசி சீனில் தனுஷ் நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி முடிக்கிறாங்களா என்ன, அந்த தனுஷ் கதை தான் அடுத்து ஃபாலோப்பாக வருதா அது தெரியல. ஆனால் அப்படிலாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா சிம்பு தனுஷ் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, வெற்றிமாறன் தனுஷ் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, அனிருத்து இவங்க 3 பேரோடையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டில் இருக்காங்க. அதனால் ஒரு காம்போவில் மச்சி ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி ஒரு சீன் வந்து செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் படம் எப்படியெல்லாம் வரப்போகுது, என்ன மாதிரிலாம் போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் ப்ரொமோ ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்குது, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள், சினிமாவுக்கு அப்பால் இருக்க செய்திகள், சினிமாக்குள் இருக்க செய்திகள், இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக நேர்காணலாகவும் இது மாதிரி தனி செய்திகளாகவும் தனி காணொலிகளாகவும் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தான். நன்றி.